ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ வாழுகிற வாழ்க்கையும் நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையும் வேறு வேறுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகள் பல பேர் இப்படித்தானே இருக்காங்க. எல்லாருக்கும் நினைச்சது போல ஆசைப்படுறது போல வாழ்க்கை அமைஞ்சிடுறது கிடையாது. ஆனா நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அதிர்ஷ்ட நாளான இன்ற நாளிலேயே நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என் செல்லமே. என் ஆசீர்வாதத்தோடையே நீ எல்லா வளமும் நலமும் பெற்று அழகான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போற. அதற்கான ஆரம்ப நாளாகத்தான் இந்த நாள் இருக்க போகுது. இன்னும் சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்ப போறேன். எவ்வளவோ விஷயங்கள்ல அனுசரிச்சு எல்லார்கிட்டையும் நீ விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குணம் உனக்குள்ள இருக்கு. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்காம மேலும் மேலும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னும் திருந்தவே மாட்டாங்களே. அது கூட உனது வருத்தமாகத்தானே இருக்கிறது. வருந்தாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நல்ல மன மாற்றத்தை உண்டாக்கி நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான உறுதியை நான் செய்வேன். உன் குடும்பமும் நீயும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. நீ வாழ நினைச்ச அந்த சந்தோஷ வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. எவ்வளவு அனுசரிச்சு போனாலும், எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும், கடைசியில் வலிகளும் கவலைகளும் வேதனைகளும் தான் மிஞ்சது சாயப்பான்னு நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அந்த வலியையும் கவலைகளையும் மாற்றி உன் முகத்துல சந்தோஷம் பொங்கும்படி செய்ய போறேன். அதற்காகத்தான் உனக்கு துணையாய் நான் இருக்க போகிறேன். உன் விதிப்படி இப்பொழுது உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்லமே. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாமே சரியாகும்னு நம்பு. அதுதானே வாழ்க்கை. உன் நம்பிக்கைக்கு பலனாக அப்பா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். நல்லது கெட்டதுங்கிறது எல்லா விஷயத்திலும் இருக்கத்தான் செய்து அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதானே உன் வாழ்வில் உனக்கு நிம்மதி கிடைக்கும். உன் கண்ணால் நீ பார்க்கிற சில விஷயங்களும் உன் மனசுல நீ நினைக்கிற சில எண்ணங்களும் தான் இப்போது உன்னை கவலைக்கிடமாக மாத்தி வச்சிருக்கு. அது எல்லாவற்றையும் மாற்றி உன் வாழ்வில் சந்தோஷத்தை நான் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த அதிர்ஷ்ட நாளான இந்த நல்ல நாளிலேயே உன் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றாற் போலவே உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றி அமைக்கப் போகிறேன். உனக்கான உதவி செய்வதற்காக தான் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ நினைக்கிற. ஆனா யாருமே உன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதுதானே உன்னுடைய மன வருத்தமாக இருக்கு. ஏன்னா உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது உறவுகள் கிடையாதல்லவா? உன் உணர்வுகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடு. யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம். உணர்வுகளையும் உன் ஆசைகளையும் நீ முதலிடத்தில் வைத்துக்கொள் என் செல்லமே. உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வேலைகளை நீ செய்யப்பாரு. மத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக, அவர்களுக்கு புரியும்படி நீ நடந்துக்கலங்கிறதுக்காக ஏன் வருத்தப்படுற? ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய நல்ல குணத்தை பத்தியும் புரிஞ்சுக்குவாங்க. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி படைத்த உன் சாயப்பா எல்லா விஷயங்களையும் சரி செய்து யாருக்கு எப்போது மன மாற்றத்தை உண்டாக்கணுமோ அதையும் உண்டாக்கி உன் வாழ்வில் நீ மன சந்தோஷத்தோடு வாழும்படி செய்ய போகிறேன். தவறாக எதையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த உறவுகளை நினைத்து வருந்தாதே என் செல்லமே. அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலக முடியாத சூழ்நிலை இருந்தால் அவர்களிடம் நீ பேசுவதை விட மௌனமாக இருந்து விடுவதே மேலானதாக இருக்கும். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் நடக்கும்படியும், நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படியும் திடீர் அதிர்ஷ்டம் உன்னிடம் வந்து சேரப்போகுது. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாக மனமகிழ்வோடு இந்த நாளை துவங்கு. இந்த நாள் முடியும் போது இன்று இரவிலேயே நீ நிச்சயம் எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் இந்த நாளை நீ மறக்க முடியாத அளவுக்கு உனக்கான சந்தோஷ நாளாக நான் மாற்றி காட்டுவேன். இப்பொழுதே உன் சாயப்பா என்னை நம்பு, என்னுடைய வார்த்தைகளை நம்பு. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். என் ஆசீர்வாதத்தோடு உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். அத்தனையும் பெற்றுக்கொண்டு இன்ப அதிர்ச்சியோடும் ஆனந்த கண்ணீர் வடியும் போடும் நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் சாயப்பா எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் உனக்கு துணையாய் இருப்பேன். ஓம் சாய்ராம்.